நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்ஐசியின் ஜீவன் தருண் பிளான் நம்பர் 934. இந்த பிளான் வந்து சில்ட்ரனுடைய எஜுகேஷனுக்கும் சில்ட்ரனுடைய மேரேஜுக்கும் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட பிளான். இது வந்து நான் லிங்க்டு, ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிங்க் ஆகாது, நான் லிங்க்டு, அதோட லாபத்தை தரக்கூடிய ஒரு திட்டம். லிமிடெட் பீரியட் பிரீமியம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், மெச்சூரிட்டி டேர்ம் ஒரு வருஷம் இருந்ததுன்னா அதை விட குறைச்ச வருஷம் நம்ம வந்து பணம் கட்டினா போதும். ஸ்பெஷலி டிசைன் ஃபார் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அண்ட் மேரேஜ். ஓகே, அதே மாதிரி எல்லா பிளான் மாதிரியுமே இதில் லோன் ஃபெசிலிட்டி உண்டு, சரண்டர் ஃபெசிலிட்டி உண்டு. 2 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸ் பெனிஃபிட் வந்து 80C அண்ட் 10D. எல்லா மோட்லையும் ப்ரீமியம் வந்து நம்ம பணம் கட்டிக்கலாம். இயர்லியாக கட்டிக்கலாம், ஹாஃப் இயர்லியாக கட்டிக்கலாம், குவார்டர்லியாக கட்டிக்கலாம் அண்ட் மந்த்லியாக கட்டிக்கலாம். அதே மாதிரி ரிபேட், இயர்லி ப்ரீமியமாக இருந்தால் 2%, ஹாஃப் இயர்லியாக இருந்தால் 1% நம்ம கட்டுற ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். குவார்டர்லிக்கும் மந்த்லிக்கும் நோ டிஸ்கவுண்ட். அதே மாதிரி சம்மர்ஷூடுக்கும் ரிபேட் கிடைக்கும். ஹை சம்மர்ஷூட் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு நம்ம வந்து சம்மர்ஷூட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து 2%, நம்ம எடுக்கிற சம்மர்ஷூடோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2%, 3% அல்லது 1% அது மாதிரி கிடைக்கும். இதில் சர்வைவர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, என்ன சம்மர்ஷூட் நம்ம எடுக்கிறோமோ சம்மர்ஷூட் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் ஃபைனல் அடிஷன் போனஸ் உண்டு. இதில் வந்து போனஸ் ரேட் வந்து கூட. டெத் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 125% ஃபார் டெத் பெனிஃபிட். அதாவது ஏதாவது ஒரு டெத்து நடந்தது அப்படின்னா சம்மர் ஷூட்ல 125 பங்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கடைசியாகவும் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரீமியம் பேமெண்ட் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து சர்வைவர் பெனிஃபிட்டாக ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். அதாவது சம்மர் ஷூட்டில் 5%, 10%, 15% அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து சம்மர் ஷூட்டாக வாங்கிக்கலாம். மீதியை வந்து மெச்சூரிட்டி போது நம்ம வாங்கிக்க முடியும். இல்லை எனக்கு வேண்டாம், நான் ஒரேடியாக மெச்சூரிட்டி போதே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ். வாங்க, இதில் என்ன எலிஜிபிலிட்டி, இது என்ன, நம்ம எவ்வளோ பணம் கட்டினா எவ்வளோ கிடைக்கும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த பிளானில் என்ட்ரி ஆகிறதுக்கு 0 பிறந்த குழந்தை 90 நாள் குழந்தையிலேருந்து 12 வயசு குழந்தை வரையிலும் நம்ம வந்து இந்த பிளானில் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும். டேர்ம் வந்து குழந்தையோட 25வது வயசு வரையிலும் அந்த பிளான் வந்து இன்ஃபோர்ஸில் இருக்கும். ப்ரீமியம் பணம் கட்டுறது என்ன அப்படின்னா 20வது வயசு, குழந்தையோட 20வது வயசு பிளஸ் மைனஸ் என்ட்ரி ஆகிற ஏஜ். இப்போ உதாரணமாக ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அவர் வந்து 10 வருஷம் பணம் கட்டினா போதும். 4 ஆப்ஷன் இருக்கு. சர்வைவர் பெனிஃபிட்டா மெச்சூரிட்டியாக ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம், இல்லை 5%, 10%, 15% அப்படிங்கிற சர்வைவல் அமௌண்ட்டாகவும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தருக்கு வந்து 30 வயசு, அவருக்கு வந்து 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அவர் வந்து 5 lakhs சம்மர்ஷூடை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அவர் பணம் கட்ட வேண்டியது வந்து 17 வருஷம் பணம் கட்டினா போதும். அதாவது குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுத்து, அதனால 20 மைனஸ் 17 வருஷம் அவர் பணம் கட்டினா போதும். ஆனால் பிளான் வந்து எப்போ முடியும் அப்படின்னா 22 வருஷம் கழிச்சு தான் முடியும். பிளான் வந்து இன்ஃபோர்ஸில் வந்து 22 வருஷம் வந்து இன்ஃபோர்ஸில் இருக்கும். இப்போ அவர் என்ன பணம் கட்டணும் அப்படின்னு பார்ப்போம். அவர் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆப்ஷனில் மெச்சூரிட்டியே தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சர்வைவல் பெனிஃபிட் எதுவும் வேண்டாம், நான் 5 வருஷத்துக்கு எந்த பணமும் வேண்டாம், நான் பணத்தை கட்டி முடிச்சிடுறேன், நான் மொத்தமாக பாலிசியோட டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆப்ஷன் அவர் வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அவர் வந்து வருஷத்துக்கு 25,973 ரூபா கட்டணும். மாசமா இருந்தா 2,212 ரூபா கட்டணும்.
அதில் அவர் எவ்வளோ டாக்ஸ் சேவ் பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 7,791 ரூபா டாக்ஸ் சேவ் பண்ணுறாரு. முடிவா அவருக்கு கிடைக்கிறது 25வது வருஷத்துல அவர் தேர்ந்தெடுத்த சம்மஷூட் 5 லட்சம், கிடைக்கிற போனஸ் 4.95, அதாவது 4,95,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். எஃப்ஏபி வந்து 75,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலா 10,70,000 ரூபாய் அவர் வந்து வாங்குவார் 25வது வருஷத்துல கோர்ஸ் முடிஞ்ச உடனே. இல்ல நான் 5% பணம் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5% சர்வே பெனிஃபிட் தேர்ந்தெடுத்தால் அவர் பணம் கட்ட வேண்டியது 26,683 ரூபாய் வருஷத்துக்கு. மாசத்துக்கு 2,213 ரூபாய் கட்டினா போறோம். டாக்ஸ் எவ்வளவு சேவ் பண்றாரு? 8,004 ரூபாய் டாக்ஸ் சேவ் பண்றாரு. பணம் கட்டி முடிச்சிடறாரு 20வது வயசு. குழந்தையோட 20வது வயசுல ஒரு 25,000 ரூபாய் கிடைக்கும். 21ல ஒரு 25, 22ல 25, 23ல 25, 24ல 25. 25வது வருஷம் அவர் வந்து 5 வருஷமும் 1.25 லட்சம் வாங்கியிருக்காரு. மீதி சம்மஷூட்ல 3.25 லட்சம் இருக்கு. போனஸ் வந்து 4.95, வாங்குற எஃப்ஏபி வந்து 75,000. ஸோ டோட்டலும் இதுவும் வந்து 10.7 லேக்ஸ் 10.7 தான் கிடைக்கும். டோட்டலா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து சேம் தான். ஆனா உங்களுக்கு வந்து மாசமா சர்வே எனக்கு வந்து வருஷம் ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைச்சா பரவாயில்ல, மொத்தமா 25 வருஷமும் இல்லை எனக்கு மாசம் வருஷம் ஏதாவது பணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து தேர்ந்தெடுக்கலாம், இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி 10% இருந்தா 2 லட்சத்தை வாங்கிடுவாரு. 25வது வருஷத்துல 10.70 வாங்குவார். அதே மாதிரி 15% சர்வே பெனிஃபிட் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா 28,126 ரூபாய் பணம் கட்டணும். 2,395 ரூபாய் மாசம் பணம் கட்டணும். 8,437 ரூபாய் டாக்ஸ் சேவ் பண்றாரு. ஸோ டோட்டல் பெனிஃபிட் ஒன்று தான். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த விதமான ஒரு ஆப்ஷனை வேணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நமக்கு கிடைக்கிற பணம் வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து சேவ் தான். இது வந்து சர்வைவல் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டெத்து கவர் ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா 125 மடங்கு, அதாவது 5 லட்சம் சம்மஷூடு, டெத்தா இருந்ததுன்னா 6.25 லட்சம் சம்மஷூடா கொடுப்பாங்க. அந்த வருஷத்துல என்ன போனஸ் எலிஜிபிளா இருக்கோ, என்ன ஃபைனலைசேஷன் போனஸ் எலிஜிபிளா இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. குழந்தையுடைய 7வது வயசுலேருந்து தான் ரிஸ்க் கவர் வந்து ஸ்டார்ட் ஆகும். 7 வயசுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பணம் கட்டணுமோ அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. 7 வயசுக்கு அப்புறம் ரிஸ்க் கவர் ஏற்பட்டது அப்படின்னா எந்த வருஷத்துல ஏற்படுதோ அது வருஷம் உள்ள ஒரு போனஸ், ஃபுல் சம்மஷூட் அண்டு எஃப்ஏபி எல்லாமே கிடைக்கும். இதுல இன்னொன்று ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரீமியம் வெய்பர் பெனிஃபிட். பிரீமியம் வெய்பர் பெனிஃபிட் அப்படின்னா இப்போ ப்ரப்போசர் வந்து குழந்தை வந்து பணம் கட்ட போறதில்ல, ப்ரப்போசர் தான் வந்து பணம் கட்டுறாரு. அந்த ப்ரப்போசருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்படுது அப்படின்னா அந்த எப்ப ஏற்பட்டதோ அதுலேருந்து பாலிசி முடிகிற வரையிலும் யார் அந்த பணம் எதுவுமே கட்ட வேண்டாம். ஆனா இந்த பாலிசியில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆன உடனே அந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். இந்த பாலிசி டீட்டெயில்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கோ அல்லது என்னுடைய ஃபோன் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அதை கொடுக்குறேன். அவசியம் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்க. இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பிளான்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளான் சில்ட்ரன் மணி பேக். எல்ஐசியின் சில்ட்ரன் மணி பேக் பிளான் நம்பர் 932. இது வந்து இப்போ வந்து ஒரு குழந்தைங்க பேர்லயே இந்த பாலிசியை வந்து நம்ம எடுக்க முடியும். இது வந்து யார் வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்பா அம்மா, இந்த குழந்தையோட கேரண்டாக இருக்கிறவங்க, இல்லை தாத்தா பாட்டி, யார் வேணாலும் இதை பண்ண முடியும். ஆனால் ப்ரப்போசரோட ஏஜ் வந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும்.
ஏன்னா குழந்தைங்க பேரில் பாலிசி எடுக்கும்போது யாராவது தான் பணம் கட்ட முடியும், குழந்தைங்களால பணம் கட்ட முடியாது. அதனால அந்த ப்ரப்போசரோட ஏஜும் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் லிங்க்டு, பங்கு சந்தை சாராத ஒரு பாலிசி. அதனால நமக்கு வந்து கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். வித் ப்ராஃபிட், அதாவது போனஸு, எஃப்ஏவி எல்லாமே இந்த பிளானில் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் மணி பேக். அதாவது குழந்தையுடைய 18 வயசுலேருந்து 20% ஆஃப் தி சம் அஷ்யூர்டை வந்து மணி பேக்காக நம்ம வந்து 18 வயசில், 20 வயசில், 22 வயசில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். குழந்தையோட 25வது வயசில் மீதி இருக்கிற 40% சம் அஷ்யூர்டு ப்ளஸ் போனஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஆல் மோட், எல்லா மோட்லேயும் பணம் கட்ட முடியும். இயர்லியாக கட்டலாம், ஹாஃப் இயர்லியாக கட்டலாம், மந்த்லியாக கட்டலாம், குவார்டர்லியாக கட்டலாம். அடுத்தது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து 5 லட்சத்துக்கு வெல்லும் வந்து 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வந்து 2%, அதுக்கு மேலே வந்து 3%. அது மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம கட்டுற ப்ரீமியத்துலேயும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியட்னா ப்ரீமியம் கட்டும்போது நம்ம இப்போ 1 மாதம் கிரேஸ் பீரியட் கிடைக்கும். அதாவது குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அந்த மாதிரி நம்ம மோடை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா 1 மாதம் நமக்கு வந்து கிரேஸ் பீரியட் கிடைக்கும். மந்த்லி நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா 15 டேஸ் கிரேஸ் பீரியட் கிடைக்கும். அடுத்தது பிடபிள்யூடி ரைடர், ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட். ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அப்படின்னா இப்போ இந்த ஒரு குழந்தை பேரில் நம்ம வந்து பாலிசி எடுக்கிறோம். யாராவது ஒருத்தர், ஒரு ப்ரப்போசர் ஃபாதரோ அல்லது வேற கேரண்டாரோ யாரோ ஒருத்தர் வந்து பணம் கட்டுவாங்க. அப்படி பணம் கட்டிட்டு வரும்போது அந்த ப்ரப்போசருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேர்ந்தால் அந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதோட அதுக்கப்புறம் அவங்க வந்து பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஹை போனஸ் அண்ட் எஃப்ஏபி, இதில் வந்து போனஸ் ரேட்டும் ஃபைனல் எடிஷன் போனஸும் கூட. லோன் சரண்டர், லோன் வாங்கிக்கலாம், சரண்டர் வேணும்னா பண்ணிக்கலாம் 2 வருஷம் கழிச்சு. டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற ப்ரீமியத்துக்கு ஏடிசியும் நான் வாங்குற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு 10Dயும் அப்ளிகபிளாகும். இது வந்து ஒரு மணி பேக் பிளான். உங்களுக்கு அப்பப்போ 18 வயசுல, 20 வயசுல, 22 வயசுல 3 தரம் வந்து உங்களுக்கு வந்து பாலிசியோட டேர்ம்ல 3 தரமும் நமக்கு வந்து பணம் வந்து திரும்ப கிடைக்குது. சரி, இந்த பாலிசியை எடுக்கிறதுக்கு என்ன வயசு, என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஜ் 90 நாள்லேருந்து 12 வயசு வரையிலும் குழந்தை பேர்லேயே எடுக்கலாம். டேர்ம் வந்து பாலிசியோட டேர்ம், அதாவது பாலிசி வந்து முடிவடைகிற காலம் 25 வருஷம். பணம் கட்டுறது வந்து 25 மைனஸ் குழந்தையினுடைய வயசு. அதாவது இப்போ வந்து 0 அப்படின்னாக்க 25 மைனஸ் 0 அப்படின்னா 1 வருஷம் வச்சுக்கோங்க. 1 வருஷம்னாக்க 24 வருஷம் பணம் கட்டினா போகிறோம். இதே 25 ஒரு 4 வயசு உள்ள குழந்தை பேரில் எடுத்தாங்க அப்படின்னாக்க 25 மைனஸ் 4 21 வருஷம் பணம் கட்டினா போதும். மினிமம் சம் அஷ்யூர்டு வந்து 1 lakh, மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு வந்து எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதோட வாழ்வு கால பயனையும் இறப்பு பயனையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ப்ரப்போசர், அவருக்கு வந்து 30 வயசு, ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்கு. சம்பூஷூடு என்ன பண்ணுறாரு, 5 லட்சம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். டேர்ம் வந்து அவர் எவ்வளோ வருஷம், எப்போ வந்து அந்த பாலிசி முடியும் அப்படின்னா குழந்தையோட 25வது வயசுல தான் அந்த பாலிசி முடியும். இவர் பணம் கட்டுறது வந்து 24 வருஷம் தான் பணம் கட்டணும். ஏன்னா குழந்தைக்கு ஏற்கனவே ஒரு வயசு ஆயிடுச்சு. அதோட இப்போ நம்ம சொல்கிற பேர ப்ரீமியம் வந்து பிடபிள்யூடி ரைடர், ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட், பிடபிள்யூபி, அந்த ரைடரை சேர்த்தது தான் இந்த பாலிசி. அவர் எவ்வளோ பணம் கட்டணும், 5 லட்சம் சம் அஷ்யூர்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 22,799 ரூபா இயர்லியாக கட்டணும்.
மாசமாக இருந்தால் 1943 ரூபா கட்டணும். அடுத்த வருஷத்துலேருந்து ப்ரீமியம் வந்து குறைஞ்சிரும். 22,308 ரூபா கட்டினா போகிறோம். மாசமாக இருந்தால் 1901 கட்டினா போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து சர்வீஸ் டேக்ஸ் வந்து கூட, அதுக்கப்புறம் 1% வந்து கம்மியாகும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து வருது. சரி, இவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பணம் கட்டும் போது எவ்வளவு டாக்ஸ் சேவ் பண்றாரு? 6,838 ரூபாய் டாக்ஸ் பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். டோட்டலா 24 வருஷமா அவர் கட்டுற பணம் 5,35,883 ரூபாய் தான் கட்டுறாரு. சரி, இவரோட கட்டிடுறாரு, 5,35,000 கட்டுறாரு. அவருக்கு என்ன கிடைக்கும்? குழந்தையோட 18வது வயசுல 20% சம்பள 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 20வது வயசுல 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 22வது வயசுல 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன, 60% வாங்கிடுறாரு. 25வது வயசுல மீதி இருக்கிற 40% வந்து 2 லட்சம். அப்புறம் வந்து போனஸ் வந்து 5,40,000 ரூபாய். போனஸ் வந்து என்ன ரேட்ல போட்டிருக்கோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 45 ரூபாய், 5 லட்சம் ரூபாய்க்கு 500,000 இருக்கு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அது மாதிரி 24 வருஷத்துக்கு நீங்க பெருக்கும்போது 5,40,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி எஃப்ஏபி வந்து நான் 350 போட்டிருக்கேன். பட் இதுல வந்து 450 வரல கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் 350 போட்டிருக்கு. 350 வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 350 ஒரு தரம் தான் கொடுப்பாங்க எஃப்ஏபி. அப்போ 500,000னா 1,75,000 ரூபாய். ஸோ டோட்டலா 9,15,000 ரூபாய் 25வது வயசுல அவங்களுக்கு அந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஏற்கனவே ஒரு 3 லட்சம் வாங்கிடுறாங்க. ஸோ டோட்டலாக அவங்க கிடைக்கிற மொத்த அமௌண்ட்டு 12,15,000 ரூபாய். அவர் கட்டுறது 5,35,883 ரூபாய். இதில் எந்த விதமான ஒரு ஆபத்து நேர்ந்தாலும், ப்ரப்போசலுக்கு எந்த விதமான ஒரு இது நேர்ந்தாலும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைக்கு வந்து எந்த வருஷம் அவருக்கு அந்த அந்த அசம்பாவிதம் நேர்விடுதோ அதுக்கப்புறம் பணமும் கட்ட தேவையில்லை. ஆனால் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து சர்வைவல் பெனிஃபிட். இப்போ டெத் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து குழந்தை பேரில் தான் நம்ம வந்து பாலிசியை போடுறோம். குழந்தை பேரில் பாலிசி போடும்போது ரிஸ்க் கவர் எந்த வயசில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7வது வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 7 வயசுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ரிஸ்க் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பணம் கட்டியிருக்கோமோ அந்த பணத்தை அவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. 7 வயசுக்கு அப்புறம் ரிஸ்க் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா, ஏதாவது 25 வயசு வரையிலும், 7 வயசுலேருந்து 25 வயசு வரையிலும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டது அப்படின்னா சம்மசூடு ப்ளஸ் போனஸு எஃப்ஏபி இதெல்லாம் அப்ளிகபிளாக இருந்தால் ஆஸ் பர் ரூல்ஸ் பணம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு, மேரேஜுக்கு, அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு, அதாவது ஃப்யூச்சரில் குழந்தைகளுக்காக நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு வந்து மிக நல்ல ஒரு பிளான். குழந்தையோட 1 வயசு 0 வயசில், அதாவது 1 வயசாக இருக்கும்போதே நம்ம வந்து பிளான் பண்ணி மாதம் 2,000 ரூபாய் தான், 2,000 ரூபாய் கூட கிடையாது, 1,900 ரூபாய் தான் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,15,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு குழந்தையோட கல்யாணத்துக்கு இல்லை ஒரு ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு எதுக்காவது வந்து கிடைக்கும். நடுப்புறவங்க நமக்கு வந்து பணம் வந்து 20% கொடுக்குறாங்க. அதை தவிர நமக்கு வேணுன்னா லோன் வேணுன்னா நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இதுதான் சில்ட்ரன்ஸ் வந்து மணி பேக் பிளான். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கோ என்னோடய இமெயில் ஐடிக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியோட அமிர்த் பால் சில்ட்ரன் பிளான் நம்பர் 874. இது வந்து இப்போ ரீசெண்டாக பிப்ரவரி மாதம்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு குழந்தைங்களுடைய ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கும் மேரேஜ் எக்ஸ்பென்ஸுக்கும் பிளான் பண்ணக்கூடிய மிக உன்னதமான ஒரு சிறந்த திட்டம். இதனுடைய ஃபீச்சர்ஸு, அதனுடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம்.
இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். LIC's ஜீவன் அமிர்த் பிளான் நம்பர் 874. இதில் வந்து மிகச்சிறந்த ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா கேரண்டி அடிஷன் கொடுக்குறாங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு 80 ரூபாய் கேரண்டி அடிஷன் வந்து கொடுக்குறாங்க. அஷ்யூர்டு, அதாவது குறிப்பிட்ட வருஷம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பாலிசியோட ஹோல் டேர்முக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. எவ்வளோ வருஷம் சம்மர்ஷூடு நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ சம்மர்ஷூடுக்கும் அவ்வளோ 1000த்துக்கும் 80 ரூபாய் மெனிக்கு கொடுக்குறாங்க. இப்போ 5 லட்ச ரூபா ஒருத்தர் சம்மர்ஷூடு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு 40,000 ரூபாய் கேரண்டீட் வந்து அஷ்யூர்டாக கொடுக்கப்படும். இந்த பாலிசி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனேயுமே இந்த குழந்தையோடைய ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கோ அல்லது ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்கோ நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரே டைமாகவும் போட்டுக்கலாம். இல்லை 10 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் அப்படின்னு 3 டேர்மில் வந்து நம்ம வந்து அதை வந்து பேமெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். அதோட வந்து லிமிட்டட் ப்ரீமியம், அதாவது சிங்கிள் ப்ரீமியம், லிமிட்டட் ப்ரீமியம் எது வேணால் கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுடைய லைஃபுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் வந்து கிடைக்கும். இந்த பிளான் நம்ம கட்டுற ப்ரீமியத்துக்கு 80Cலையும் வாங்க போகிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு 10Dலையும் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கவர் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இதில் இன்னொரு அடிஷன் கொடுக்குறாங்க, ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட். ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை மேலே நம்ம பாலிசி அடிக்கணும்னா அந்த குழந்தை கட்ட போகிறதில்ல, அதோடைய ஃபாதரோ அல்லது அந்த குழந்தையோட கேரண்டீட் பர்சனோ யாரோ அவங்க வந்து கட்ட போகிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அவங்களுக்கு கட்டக்கூடிய அவங்களுக்கு ப்ரீமியம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த பாலிசியில் அதுக்கு மேலே ப்ரீமியத்தை நம்ம வந்து கட்ட தேவையில்லை. ஆனால் பாலிசியோட பலனை வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு இழப்பும் இல்லாமல் நம்ம வந்து பெரிய முடியும். அதுதான் வந்து ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட். அதோடு மட்டும் இல்லை, இதில் வந்து ரிவைவல் உண்டு, பெய்டப் வேல்யூ உண்டு, சரண்டர் உண்டு, அதோட லோன் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஹை சம்மர்ஷூட் நம்ம எடுக்கும்போது, அதாவது இதில் வந்து மினிமம் சம்மர்ஷூட் வந்து 2 லட்சம், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். நம்ம சம்மர்ஷூட் வந்து ஜாஸ்தியாக எடுக்கும்போது அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து லம்சம்மாகவும் வாங்கிக்கலாம். அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். எந்த வயசில் நமக்கு வந்து பணம் வேணும், குழந்தையோடைய எத்தனாவது வயசில் எனக்கு வந்து அந்த பணம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த பாலிசியில் இருக்குங்க. சரி, இப்போ இந்த பாலிசியை போடுறதுக்கு மினிமம் ஏஜ் 30 நாள் குழந்தை, அதாவது பிறந்த குழந்தை 30 நாள் ஆனதுக்கு அப்புறம் 31வது நாள்லேருந்து 13 வயசு வரையிலும், குழந்தையோடைய 13 வயசு வரையிலும் இந்த பாலிசியை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். மெச்சூரிட்டி ஏஜ் பாலிசியோட அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா குழந்தையுடைய 18வது வயசில் கிடைக்கும். அது வந்து மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 25 வயசு. எந்த வயசில் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். 18 வயசுலேருந்து 19ல் வாங்கிக்கலாம், 20ல் வாங்கிக்கலாம், 21ல் வாங்கிக்கலாம், 25 வரலும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஒவ்வொரு வருஷமும் பேமெண்ட் வேணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு பாலிசி எடுக்கலாம். 18வது வயசில் முடிகிற மாதிரி ஒரு பாலிசி, 19வது வயசில் முடிகிற மாதிரி ஒரு பாலிசி, அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பாலிசி வேணாலும் நம்ம வந்து எடுக்கலாம். சம்மர்ஷூட் வந்து 5 lakhs, மேக்ஸிமம் வந்து நோ லிமிட். ப்ரீமியம் பேமெண்ட் டேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேர்ம்ங்கிறது வேறு. டேர்ம் மைனஸ் குழந்தையுடைய ஏஜ், அதான் மெச்சூரிட்டி ஏஜ் மைனஸ் பாலிசி எடுக்கிற ஏஜ் இஸ் ஈக்குவல் டு டேர்ம். இப்போ 25 வயசில் ஒருத்தவங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா 5 வயசு அந்த குழந்தைக்கு அப்படின்னா டேர்ம் வந்து 20 வருஷம். பாலிசி வந்து 20 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பணம் இது பண்ணிக்க முடியும், போடலாம். அது வந்து மினிமம் 10 வருஷம் போதும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்க முடியும்.
பேமெண்ட் வந்து எத்தனை வருஷம் கட்ட போகிறோம்? 20 வருஷமா நம்ம வந்து பேமெண்ட் கட்ட போகிறதில்ல. அதுவும் நம்மளுடைய செலெக்ஷன் தான். 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிடுறேன், இல்லை 6 வருஷத்தில் கட்டி முடிச்சிடுறேன், இல்லை 7 வருஷத்தில் கட்டி முடிக்கிறேன் அப்படின்னா கூட நம்ம வந்து கட்ட முடியும். அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் கட்டுறது வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, இயர்லி எதில் வேணாலும் நம்ம வந்து பேமெண்ட் கட்ட முடியும். அந்த பேமெண்ட் கட்டுறதுக்கு கிரேஸ் பீரியடும் கொடுக்குறாங்க. மினிமம் டேர்ம் 10 வருஷம் இருக்கணும். அதே மாதிரி சிங்கிள் ப்ரீமியம் ஒருத்தர் போடுறாரு, இது வந்து 6 வருஷம் 7 வருஷம் என்னால் கட்ட முடியாது, நான் ஒரே தரமாக போட்டுறேன் அப்படின்னா அது வந்து 5 வருஷம் இருக்கணும் மினிமம் டேர்ம். பாலிசியோட டேர்ம் வந்து 5 வருஷம் இருக்கணும். லிமிடெட் பீரியடாக இருந்தால் 10 வருஷம், குறைஞ்சது 10 வருஷம் இருக்கும். டெத்து பெனிஃபிட் குழந்தைக்கு எப்போ வந்து டெத்து பெனிஃபிட் கவர் ஆகும் அப்படின்னா 7 வயசு முடிஞ்ச உடனே, அல்லது பாலிசி என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு வந்து ரிஸ்க் கவர் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆகும். இந்த டெத் பெனிஃபிட் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன், அதாவது லிமிடெட் பிரீமியத்துக்கு 2 ஆப்ஷன், சிங்கிள் பிரீமியத்துக்கு 2 ஆப்ஷன். ஆப்ஷன் 1 அப்படின்னா 7 times ஆஃப் தி ஆனுவலைஸ்டு பிரீமியம், அல்லது சம் அஷ்யூர்ட் அவர் கட்டக்கூடிய வருட பிரீமியத்தில் 7 மடங்கு, அல்லது சம் அஷ்யூர்ட் எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க. எந்த வருடத்தில் வந்து அந்த டெத்து வந்து ஆகுதோ அது வரையில் உள்ள கேரண்டி அடிஷனும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் 2 வந்து 10 times ஆஃப் தி ஆனுவலைஸ்டு பிரீமியம், 10 மடங்கு வாங்கிக்கலாம். எந்த ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ இதெல்லாம் வந்து நம்ம பாலிசி எடுக்கும் போதே நம்ம வந்து இந்த ஆப்ஷன்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடணும். பாலிசி ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணியிருந்தோம்னா 10 மடங்கான ப்ரீமியமோ அல்லது சம் அஷ்யூர்ட் எது ஜாஸ்தியோ அது கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கிள் ப்ரீமியத்தில் உங்களுக்கு வந்து 3வது ஆப்ஷன். சிங்கிள் ப்ரீமியம் இப்போ கட்டுறாங்க அப்படின்னா கட்டின ப்ரீமியத்தை மாதிரி 1.25 மடங்கு ப்ளஸ் கேரண்டி அடிஷன். கட்டின ப்ரீமியம் அடுத்தது 4வது ஆப்ஷன் வந்து கட்டின ப்ரீமியத்து மாதிரி 10 மடங்கு ப்ளஸ் கேரண்டி அடிஷன். என்ன கேரண்டி அடிஷன் அக்யூர் ஆகிருக்கோ அந்த கேரண்டி அடிஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து லம்சமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் வருஷம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ரீமியத்தில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. நம்ம கட்டுற ப்ரீமியத்துக்கு 80Cலையும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு 10Dலையும் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவருடைய குழந்தைக்கு வந்து 5 வயசு, 5 lakhs அவர் வந்து சம் அஷ்யூர்ட் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. எனக்கு பணம் வந்து 25வது வயசு, குழந்தையோடைய 25வது வயசில் எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து 7 வருஷம் பணம் கட்டுறேன். 5, 6, 7 டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து 7 வருஷம் பணம் கட்டுறேன். அவருக்கு என்ன நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். குழந்தையோட வயசு வந்து 5, மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 25. அப்போ பாலிசியோட டேர்ம் 25 - 5 20 வருஷம் அந்த பாலிசியோடைய டேர்ம். அவர் சம் அஷ்யூர்ட் வந்து 5 லட்சத்துக்கு எடுக்கிறார். பிரீமியம் வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 73,625 ரூபாய் கட்டணும். கேரண்டி அடிஷன் 8 lakhs. ஒரு வருடத்துக்கு 5 லட்சத்துக்கு 8% மணிக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிறது வந்து 40,000 ரூபாய். அவர் வந்து 20 வருஷம் அந்த டேர்ம் வந்து இருக்கு. 20 × 40,000 8 லட்சம். அவருக்கு நிச்சயமாக கேரண்டி அடிஷன் 8 லட்சம் கிடைக்கும். அதை தவிர அவர் போட்ட சம் அஷ்யூர்ட் வந்து 5 லட்சம் கிடைக்கும். அவர்கிட்ட மொத்தமாக அவர் 25வது வயசு, அதாவது குழந்தையோடைய 25வது வயசில் அவருக்கு கிடைக்கக்கூடியது வந்து 13 லட்சம். அவர் வந்து என்ன கட்டுறாரு? 73,625 ரூபாய் கட்டுறாரு. ஒரு வருஷத்துக்கு 73,625 ரூபாய் கட்டினா 7 வருஷம் டேர்ம் தேர்ந்தெடுக்கிறாரு. 7 வருஷத்துக்கு அவர் கட்டியிருக்கக்கூடிய தொகை 5,15,375 ரூபாய். அதுதான் அவர் கட்டியிருப்பார். ஆனால் வாங்கிறது வந்து அவர் 13 லட்சம் வாங்குறார்.
இது வந்து சர்வைவர் பெனிஃபிட். இதே வந்து டெத் பெனிஃபிட்டை இதே இதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது லிமிடெட் பிரீமியத்தில் வந்து 7 டைம்ஸ் அதுக்கு என்ன பணம் கட்டணும் அப்படின்னா 7 டைம் ஆப்ஷன் 1 தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா 73,625 ரூபாய் கட்டணும். ஆப்ஷன் 2 தேர்ந்தெடுத்திருந்தா 73,900 ரூபாய் கட்டணும். சிங்கிள் பிரீமியமாக போடுறார். சிங்கிள் பிரீமியமாக போட்டார் அப்படின்னா ஆப்ஷன் 3 தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா 3,89,225 ரூபாய் கட்டணும். ஆப்ஷன் 4 தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா 4,12,600 ரூபாய் கட்டணும். இப்போ இவர் வந்து லிமிடெட் பிரீமியம் தேர்ந்தெடுத்திருக்காரு, 7 வருஷம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம், அவருக்கு வந்து 13 லட்சம் கிடைக்கும். இதே மாதிரி இவர் வந்து இந்த சிங்கிள் பிரீமியத்தில் வந்து ஆப்ஷன் 4 தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னு வச்சுங்க, 4,12,600 ரூபாய் கட்டியிருந்தா போதும். அவருக்கு அந்த அத்தனை பெனிஃபிட்டும் அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது இந்த 7 வருஷம் கட்டுற அமௌண்ட்டை விட இது வந்து கம்மி. இதே அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த பாலிசியில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணால் எனக்கு வந்து என்னுடைய திருப்பி மறுபடியும் அடுத்த வீடியோக்கு போடுறதுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அது வந்து அமையும். என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.